இன்னைக்கு இந்த சூப்பை கொடுத்து அசத்திர வேண்டியதுதான். ஏங்க இங்க என்னங்க பண்றீங்க? அதுவா, ஃபோன் பேசிட்டு இருந்தேன், அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டேன். சரி சரி. புதுசாக சூப் ட்ரை பண்ணியிருக்கேங்க, சாப்பிட்டு பாருங்க. ஆவுன்னு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி கொண்டு வந்து எண்ணெய் வச்சு டெஸ்ட் பண்ணுறாளே இவன். என்னங்க முழிக்கிறீங்க? 2 நாளா வயிறு சரியில்லாமல் லூஸ் மோஷன் ஆகி இப்போத்தான் கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அந்த அளவுக்குலாம் மோசமாக ஒன்றும் பண்ணலீங்க, கொஞ்சமாச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடாமே சொன்ன என்ன பண்ணுறது? இப்படிதான் போன வாரம் சீஸ் பாஸ்தான்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தேன். அதை சாப்பிட்டதுலேருந்தே எனக்கு ஒரு மாறாய் நானே கடகடன் ஆயிட்டேன். இப்போ சூப் வேறையா? நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டனாடி. நீங்கள் ஒன்றும் கேட்கல தான். நான் தான் சரி மனுஷன் ரொம்ப டல்லாக இருக்காரே, சரி வெஜ்ஜு சூப்பாச்சும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு வந்தேன் யூடியூப் பார்த்து. ஓ, யூடியூப் பார்த்து? ஆமாம். அப்போ இன்னும் பயமா இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சாப்பிடாமே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சாப்பிட்டீங்கன்னா பாருங்கள். இதை சாப்பிட்டு அடுத்த செகண்டே பாத்ரூமில் இருப்பேன், அதானே? ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கங்க. மம்மி நான் வந்துட்டேன். தூங்கி எந்திரிச்சிட்டியா சாமி? ஆமாம் மம்மி. மம்மி பசிக்கு. இதோ மம்மி பாரு, சூப் செஞ்சு வச்சிருக்கேன், குடிக்கிறியா? ஏய் வேணாண்டி, குழந்தை கொடுத்து ட்ரை பண்ணாத. புள்ள பசியோட வந்து கேட்குறா, ஏதாச்சும் ஆயிர போகுது. ஒன்றும் ஆகாது. ஏங்க தங்க புள்ள, அப்பா உனக்கு பழம் வெட்டி தர்ற வாசாமி. இந்த சூப்புல குடிக்க வேண்டாம், வா நம்ம ஓடிடலாம். அப்பா தூக்குங்க. அப்பா உன தூக்கிக்கிற வாசாமி. டாடி ரெடி, இப்போ ஓடலாம். அப்பாவும் பொண்ணு ஒன்று சேர்ந்துட்டீங்களா? அப்போ இந்த சூப்பு என்னதான் பண்ணுறது? நீயாச்சும் உன் சூப்பாச்சு, எங்களுக்கு வேண்டாம் சாமி. ஆஹா, வழக்கம் போல் இதையும் நாம தான் சாப்பிட்ணுமா? புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா அது நடக்காது போலையே. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் அப்படி டிமிக்கி கொடுக்குறாங்களா, இல்லை உங்கள் வீட்டில் இப்படி தானா? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.